வணக்கம் நண்பர்களே, வேலையிருக்க மேமை சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். உங்களுடைய கோரிக்கை, வேண்டுதல், பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் முருகனின் அருளாக நிறைவேறட்டுங்க. இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வீட்டில் வேல் வாங்கி வழிபட போகிறீங்களா? இதே தெரிஞ்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. மேலும் முருகனுக்காக வேல் வழிபாட்டில் என்ன மாதிரியான விஷயங்களை பின்பற்றணும், அதே போல் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்காக விரதம் இருக்கக்கூடிய முறை என்னன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் எந்த படை வீடு ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வேல் உண்டு வினை இல்லை, மயில் உண்டு பயம் இல்லை, குகன் உண்டு குறை இல்லைன்னு சொல்லுவாங்க. கந்தன் உண்டு கவலை இல்லைங்க என்பது முருகப்பெருமானுடைய பக்தனுடைய அருள் வாக்காக இருக்கு. இந்த வாக்கினை தினமும் நீங்கள் சொல்லி வந்தாலே உங்களுடைய வினைகள் அனைத்து அகன்று முருகப்பெருமானுடைய அருளால் நிச்சயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான நன்மைகளும் நம்ம வாழ்க்கையில் ஆரம்பமாகிடும். வேல் வழிபாடு பார்த்தீங்கன்னா சமீப காலமாக அதிகம் புகழடைந்து வருது. சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டில் வேல் வாங்கி வழிபட தொடங்கிட்டீங்க. வேல் வாங்கி முருகனுக்காக காணிக்கையாக செலுத்த வேண்டும்னு நினைத்திருப்பீங்க. ஆனால் அதற்கான வழிபாட்டினை எப்படி துவங்குவது என்ற சரியான முறை தெரியாமல் இருக்கா உங்களுக்கு? வேல் வழிபாட்டினை துவங்குவதற்கு முன்னாடி என்ன செய்யணும், எந்த நாளாக வேல் வாங்க வேண்டும்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. முருக வழிபாடும் முருகனை வழிபடுவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இன்று உலக அளவில் அதிகமாயிட்டே இருக்குது. ஏன்னா நினைத்ததை பார்த்தீங்கன்னா நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு தெய்வம் தான் இந்த முருகப்பெருமானுங்க. உலகம் முழுவதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகளில் பார்த்தீங்கன்னா முருகனுக்கான கோவில்கள் எழுப்பப்பட்டு பூஜைகளும் நடந்துட்டு தான் வருது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பழனியில் முருகனுக்கு மாநாடவும் நடத்தியிருக்காங்க. அனைத்து முருக வழிபாடும் எந்த அளவிற்கு தீவிரம் அடைந்து வருதுன்னு இது ஒரு சாட்சியாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதுவே முருகப்பெருமானுடைய அருளாகவும் நம்ம பார்க்கலாங்க. கலியுக கடவுள்னு சொல்லக்கூடிய கந்த கடவுளை வழிபடுவாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா வேல் வாங்கி வைத்து வழிபடக்கூடிய பழக்கம் இப்போது அதிகமாயிட்டு வருது. வேல் என்பது முருகனுடைய அம்சமாக பார்ப்பதால் முருகனுடைய சிலை வைத்து வழிபட முடியாதவங்க அவருடைய கையில் இருக்கக்கூடிய வேலை நீங்கள் உங்களுடைய வீட்டில் வைத்து வழிபட்டாலே சிறப்பான பலன் உண்டுங்க. நீங்கள் வேல் வழிபாடு செய்வதற்கு மட்டும் இல்லைங்க, வேல் வாங்குவதற்கும் வேல் வழிபாட்டினை தொடங்குவதற்கு கூட சில முறைகள் இருக்குதாக சொல்கிறாங்க. அந்த முறைகளை பின்பற்றி வேல் வழிபாட்டினை நீங்கள் செய்தாலே போதும். வேல் வழிபாட்டினுடைய முழு பலனும் நிச்சயம் உங்களுக்கு உண்டுங்க. முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களை கிருத்திகை, பரணி, பூசம், விசாகம், அவிட்டம், சித்திரை, மிருகசீரிஷம், புனர்பூசம், புரட்டாதி திதிகளில் பார்த்தீங்கன்னா பஞ்சமி, சஷ்டி, தசமி, அஷ்டமி, அமாவாசைன்னு உலோகம் பார்த்தீங்கன்னா வெள்ளி, செம்பு, தங்கன்னு. நீங்கள் வேல் வழிபாடு தொடங்குவதற்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பால், பன்னீர் ஆகியவற்றில் அபிஷேகம் செய்துட்டு நெல்லில் 1 மணி நேரம் வைத்திருந்து நல்லெண்ணெயில் 1 மணி நேரம் வச்சு பிறகு அதை கழுவிடுங்க. பிறகு விபூதியில் 1 மணி நேரம் போட்டு வைத்திடுங்க. பிறகு அதை எடுத்து துடைத்துட்டு சுவாமி கையில் வைத்துட்டு அதற்கு பிறகு தான் வழிபட தொடங்கணும். ஒரு சிறிய சொம்பில் அரிசி இல்லைன்னா விபூதி நிரப்பி வச்சு அதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வேலை நிற்க வைத்து நீங்கள் வழிபடலாங்க. அந்த வேலை எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சு அபிஷேகம் செய்து நன்கு துடைத்து விட்டு சந்தன குங்குமம் வைத்து பிறகு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய படத்திற்கு அருகில் வைத்த வேல்மாறல் வேல் பதிகன்னே நீங்கள் படிக்க வேண்டும். முருகனுடைய அஷ்டோந்திரம் படித்து வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டு. அதே போல் வேலை நிறுத்தி வைத்து இல்லைன்னா படுக்க வசமாக வைத்ததுன்னு எந்த முறையில் வேண்டாலும் நீங்கள் அபிஷேகம் செய்யலாம். தினமும் வேலுக்கு அபிஷேகம் செய்வது சிறப்பான பல நல்ல மாற்றத்தை நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துங்க. தினமும் முடியாதவங்க வாரத்திற்கு ஒரு முறை செவ்வாய்க்கிழமையில் மட்டுமாவது அபிஷேகம் செய்து வழிபடுங்க. கார்த்திகை சஷ்டி என்று வேலுக்கு அபிஷேகம் செய்வது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். சிலர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேண்டுதலை முன்வைத்து முருகனிடம் வேண்டிக் கொண்டு வேல் வாங்கி வந்து உண்டியில் காணிக்கையாக செலுத்துவதாக வேண்டிக் கொள்வீங்க. அப்படி நீங்கள் வேலை வாங்கி வந்து வீட்டில் வைத்து 48 நாட்கள் பூஜை செய்த பிறகு தான் கோவில் உண்டியில் கொண்டு போய் செலுத்தணுங்க. இல்லைன்னா சிலர் பார்த்தீங்கன்னா 11 நாட்கள் 9 நாட்கள்னு எண்ணிக்கையில் வீட்டில் பூஜை செய்து உண்டியில் சாற்றுவீங்க. இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா
கோவில் வாசலை வாங்கி மாலை ஏறி சென்று முருகன் சன்னதிக்கு அருகில் இருக்கக்கூடிய உண்டில செலுத்திடுவீங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, கோவில் வாசலை வாங்கி கோவிலை சுற்றி வந்து உண்டியில காணிக்கையாக செலுத்திட்டு வருவீங்க. இதில் எந்த முறையை பின்பற்றி வேண்டினாலும் வேல் வாங்கி சாற்றலாம். வேல் என்பது வெற்றியின் ஒரு அடையாளனே சொல்லலாங்க. முருகனுடைய பிரார்த்தனை வைத்து வேல் வாங்கி உண்டியில் செலுத்தினீங்கன்னா அந்த காரியம் கண்டிப்பாக வெற்றியை தருங்க. வேல் பூஜை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான வழிபாடாக மட்டும் இல்லைங்க, ரொம்பவே சக்தி வாய்ந்த வழிபாடுன்னே சொல்லலாம். ஏன்னா பல பக்தருடைய வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்திய ஒரு வழிபாடு முறைன்னு சொன்னால் வேல் வழிபாடுன்னு சொல்லுவாங்க. நம்பிக்கையோடு மனமுருகி முருகனிடம் வேண்டிக் கொண்டு இந்த வேல் வழிபாட்டினை தொடர்ந்து செய்யும்போது வேண்டியவை அனைத்து நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குங்க. மேலும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு தனித்துவமான அடையாளம் இருக்குல்ல. வகையில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அடையாளமாகவும் சக்தியின் வடிவமாக இருக்கக்கூடியது வேலுங்க. முருகப்பெருமானுடைய ஆயுதம் முருகப்பெருமானின் வடிவம்னு பல விதமாக சொன்னாலும் வேல் பார்த்தீங்கன்னா தீய சக்திகளை அழித்து நன்மையை நிம்மதியாக அருளக்கூடிய ஒரு தெய்வீக சக்தியாக நம்ம பாவித்து வழிபடுறோம். அரக்கர்களை அழிச்சிட்டு உலகை காக்கும் வேலாயுதனும் முருகனின் அருளினால் பிரதிநிதியாகவும் சொல்லப்படுதுங்க. அதனால்தான் கோவில்களில் செய்யக்கூடிய வேல் வழிபாடு சிறப்பாக பார்க்குறோம். அதே போல் உங்கள் வீடுகளிலும் நீங்கள் சிறிய அளவிலான வேல் வைத்து வழிபாடு செய்வது பல நூற்றாண்டுகளாக நடைமுறையில் இருந்து தான் வருது. வீட்டில் முருகனுடைய வேலுக்கு எப்படி பார்த்திங்கன்னா பூஜை செய்யணும், எப்படி வழிபட்டால் முழுமையான பலன் கிடைக்குன்னு தொடர்ந்து இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. நீங்கள் வேல் வழிபாடு செய்ய விரும்புனீங்கன்னா முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா, முருகன் கோயில் இல்லைன்னா அறுபடை வீடுகளில் ஏதாவது ஒரு தளத்தில் விற்கக்கூடிய பஞ்சலோகத்தால் செய்த சிறிய வேல் ஒன்றை வாங்கிட்டு வாங்க. பிறகு அந்த வேல் வாங்கிய இடத்திலேயே முருகப்பெருமனுடைய சன்னதியில் வேலாயுதத்தை பிரார்த்தனை செய்துட்டு முருகனின் அருளை பெற்று பிறகு அதை வீட்டுக்கு கொண்டு எடுத்துட்டு வாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்த வேலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனடியாக பூஜை செய்யணும். பூஜை அறையில் ஒரு புதிய சிவப்பு நிற துணி விரித்து அதன் மீது பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி கிண்ணம் இல்லைன்னா பித்தளை கிண்ணம் செப்பு கிண்ணம் வச்சுருப்பீங்களா, அதில் வச்சுட்டு அந்த கிண்ணத்தில் புதிய பச்சரிசி நிரப்பிடுங்க. அதன் நடுவில் தான் இந்த வேலாயுதத்தை நேராக நட்டு வைக்கணும். பிறகு புதிதாக வேல் வாங்கிய நபராக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த நாளாக அபிஷேகம் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை இல்லைன்னா சுபமுகூர்த்த நாளன்று நீங்கள் பூஜையை முதல்ல தொடங்கிடுங்க. முதல்ல கங்கை நீர் கொண்டு வேலுக்கு அபிஷேகம் செய்யணும். பிறகுதான் காய்ச்சப்படாத சுத்தமான பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்யுங்க. பின்னர் சாதாரண தூய நீரால் வேலாயுதத்தை சுத்தம் செய்ய வேண்டுங்க. தூய தூணினால் மென்மையாக துடைத்துட்டு மீண்டும் புதிய பச்சரிசி நிரப்பி கிண்ணத்தில் வேலாயுதத்தை நட்டு வைத்திடுங்க. அபிஷேகத்துக்கு பிறகு நீங்கள் சந்தனம், மஞ்சள், குங்குமம் பார்த்தீங்கன்னா வேலை இரு பக்கங்களும் பொட்டு வச்சு அலங்காரம் செய்து பிறகு மீத வாசம் உள்ள விபூதியை மென்மையாக தூவிடுங்க. பின்னர் பன்னீர், ரோஜா, செவ்வரளி பூன்னு முருகனுக்கு பிடித்த மலர்களை வைத்து பூஜை செய்யணும். வேல் பூஜையின் போது நெய்வேத்தியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாளை கற்கண்டு, அவள், பொறிக்கடலை, பழங்கள்னு படைத்து வழிபடலாம். மேலும் முருகனுக்கு உகந்த காயத்ரி மந்திரம், கந்த சஷ்டி கவசம், வேல்மார கந்த குரு கவசம்னு சோத்திரங்களை நீங்கள் மனமுருக பாராயணம் செய்து வழிபட்டால் இன்னும் சிறப்பான பலனை பெறலாங்க. தொடர்ந்து நீங்கள் 21 நாட்க மனமுருகி முழு நம்பிக்கையோட வேலுக்கு அபிஷேகம் செய்து பூஜை செய்தாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் தீர்வுக்கு வரும். தொழில் மற்றும் வியாபார தடைகள் நீங்கும். எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகளும் மறைங்க. செவ்வாய் தோஷத்தால் உண்டாகக்கூடிய திருமண தடை உங்களுக்கு விரைவில் திருமண தடை நீங்கி திருமணம் விரைவில் நடைபெறும். அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் நீங்கும். காரிய தடைகள் விலகும். மன நிம்மதி உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். செல்வ வளம் உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்குங்க. பெருமானுக்குரிய ஞான சக்தி வேலாயுதம்னு சொல்லலாம். வேலும் தன்மையுடையது தாங்க வேலு. தன்னை ஏந்தியவருக்கு நிச்சயம் வெற்றியை தருவதால் அதற்கு வெற்றி வேலுன்னு பெயருங்க. உங்களுக்கு மனம் பாரமாக இருக்கும் நேரங்களில் மனதுக்குள்ள சக்தி வேலை நினைத்து கொண்டு ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க எனும் மந்திரத்தை மனம் சொல்ல மனம் லேசாக மாறிடும். காரிய தடைகள் விலகி திருமணம் கைகூடி வரும். குழந்தை பேர் உண்டாகும். மேலும் வேல் வழிபாட்டால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகும். மரண பயம் நீங்கி நீண்ட ஆயுளை பெறுவீங்க. சொந்தமாய் வீடு, நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்குங்க.
கலைகளை தேர்ச்சி பாவங்கள் தீர்ந்து புண்ணியம் பெறும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.